அனிருத்தையே ஆட்டம் காண வைக்கிற அளவுக்கு ஜிவி பிரகாஷோட கையில எத்தனை படங்கள் இருக்குன்னு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கிங்ஸ்டன். பேச்சுலர் படத்துக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷும் திவ்ய பாரதியும் மறுபடியும் சேர்ந்திருக்க படம் தான் இந்த கிங்ஸ்டன். இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடல்ல உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மீனவனோட வாழ்க்கையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது. மார்ச் 7ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துல ஏற்கனவே ராசா ராசா அப்படின்ற பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த பாட்டு பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஜிவியோட மியூசிக்ல ஒரு தரமான பாட்டை நம்ம கேட்டிருக்கோம். சோ கண்டிப்பா ஜிவியோட மியூசிக் இந்த படத்தோட ஹிட்டுக்கு ஒரு காரணமா இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வீர தீர சூரன். விக்ரமோட நடிப்புல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இந்த படம் இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் போதே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. விக்ரம் மற்றும் துஷாரா விஜயன் இதுல சேர்ந்து நடிக்கிறாங்க. இது வரைக்குமே துஷாரா விஜயன் எல்லா படத்துலயுமே அவங்களோட ஆக்டிங்க சூப்பரா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துலயுமே அவங்களோட கதாபாத்திரம் தரமா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த படம் மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஏற்கனவே கல்லூரும் காத்து என் மேல அப்படின்ற பாட்டு இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. கண்டிப்பா விக்ரமோட படங்கள் அப்படின்னா பிஜிஎம் தரமா தான் இருக்கும். ஜிவி பிரகாஷும் எந்த ஒரு குறையும் வச்சிருக்க மாட்டாருன்னு நம்புவோம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குட் பேட் அக்லி. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எப்படா ஏப்ரல் 10ஆம் தேதி ஆகும் நம்ம விண்டேஜ் ஏகேவை பார்க்க போறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த தலை ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 2007ஆம் ஆண்டு அஜித் நடிச்ச கிரீடம் படத்துக்கு ஜிவி தான் மியூசிக் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா 18 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க. குட் பேட் அக்லி படத்துக்கு ஜிவி தான் பிஜிஎம் போட போறாருன்னு சொன்னதுல இருந்தே ஜிவி பிரகாஷோட ட்விட்டர்ல தலை ஃபேன்ஸ் குவிஞ்சிட்டாங்க. ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது அப்பப்போ ஜிவியுமே படம் மாசா வந்துட்டு இருக்கு, மியூசிக் தரமா இருக்கு, நம்ம பிளாஸ்ட் பண்றோம், ஃபயர் பண்றோம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரையுமே ஏத்தி விட்டாரு. இந்த படத்துல உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ட்ரீட் இருக்கு. அஜித்தோட ட்ரேட்மார்க் பாட்டான வத்தி குச்சி பத்திக்காதுடா பாட்டோட ரீமேக் சாங் இந்த படத்துல ஜிவி கம்போஸ் பண்ணிருக்காரு. நாளைக்கு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போகுது. டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலயே ஜிவியோட மியூசிக் கேட்கும் போது அப்படியே பிளாஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்ல சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு நம்ம நம்புவோம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இட்லி கடை. தமிழ் சினிமாவுல ஒரு காலகட்டத்துல தலையில தூக்கி வச்சு கொண்டாடின காம்போ அப்படின்னா கண்டிப்பா தனுஷ் ஜிவியை சொல்லலாம். ஒரு சில வருஷ இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் தங்களோட கெமிஸ்ட்ரியை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தனுஷ் நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இட்லி கடை. இந்த படம் குட் பேட் அக்லி கூட தான் கிளாஷ் விட போகுது. ரெண்டு படத்துக்குமே ஜிவி தான் மியூசிக் போட்டிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாஸ்க். கவினோட பிளடி பக்கர் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இறங்கிச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கிடைச்சிச்சு. பட் ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படம் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சோ கவினோட அடுத்த படம் தான் இந்த மாஸ்க். இந்த படம் ஏப்ரல் இல்ல மேல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்குமே ஜிவி தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு வழியா நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு சூப்பரான ஹெல்த்தி காம்படிஷன் ஆரம்பிச்சிடுச்சு அனிருத்துக்கும் ஜிவிக்கும். இனிமேதான் நம்ம ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் தரமான சம்பவத்தையே எதிர்பார்க்க போறோம். இனிமே அனிருத்துக்கு தலைவலி கொடுக்கற அளவுக்கு நிறைய படங்கள் ஜிவி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.